வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "வண்ணம் நீயே வானம் நீயே" கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹர்ஷாவும் ஹரிணியும் தங்கள் வேலைகளை கவனிக்க சாரதாவின் பொழுது இளையவர்களுடன் இனிமையாக கழிந்தது. அன்று மாலை அனைவருக்கும் பட்டமளிப்பு விழாவில் அணிந்து கொள்ள புதிய ஆடைகள் வாங்க செல்லப் போவதாக ஹர்ஷாவிடம் கூறினாள் ஹரிணி. அப்போ எல்லாரையும் டி நகர் வர சொல்லவா? ஹர்ஷா கேட்க வேண்டவே வேண்டாம் என்று மறுத்தாள். வேண்டாம் ஹரி, எங்க வீட்டு வானரங்கள் கடையை ஒரு புரட்டு புரட்டி எடுத்து விடுவாங்க. எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஷாப்பிங் முடிச்சிடுவேன் என்றாள். அது சரியில்லை என அவர்கள் அனைவரையும் டி நகர் வர சொல்லி அவர்களுக்கு விருப்பமான உடைகளை அவர்களே தேர்வு செய்யுமாறு சொல்லவும் ஹர்ஷாவை ஹரிணியின் தங்கைகள் மூவருக்கும் மிகவும் பிடித்து போனது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நீங்க ரொம்ப நல்ல அண்ணா என்ற தங்கைகள் மூவரும் அவனையே சுற்றி கொண்டிருந்தனர். ஹர்ஷா அவர்கள் மூவருக்கும் மிகவும் பொருத்தமான உடைகளை தேர்வு செய்து கொடுக்க அவனது தேர்வு கண்டு மூவருமே மிகவும் மகிழ்ந்து போயினர். அக்காக்கு ட்ரெஸ் செலக்ட் செய்யவே தெரியாது ஹர்ஷா அண்ணா என்று சொல்ல ஹரிணி அவர்களை அதட்டினாள். நீ உனக்கு என்ன தேவையோ அதை போய் பாரு, இந்த பக்கம் வராத. ஹர்ஷா அவளை துரத்தி அடித்தான். உனக்கு ஃபங்க்ஷனுக்கு சாரி பார்க்கலையா? சாரதா கேட்க தன்னிடம் ஏற்கனவே இருப்பதாக கூறினாள் ஹரிணி. தனது தந்தைக்கு உடைகள் தேர்ந்தெடுக்கும் போது ஹர்ஷாவிற்கும் ஒரு ஷர்ட்டை தேர்வு செய்து அதை பேக் செய்ய சொன்னாள். ஹரிணியின் தங்கைகள் மூவருக்கும் ஹர்ஷா அவன் சார்பிலும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான். அம்மா வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டுமா? சாரதா சொல்லவும் மறுக்கவில்லை அவள். கை நிறைய பைகளோடு வீட்டுக்கு வந்து சேர இரவு ஆகிவிட்டது. ஹரிணி ஹர்ஷாவிடம் அவனுக்கு வாங்கி வைத்திருந்த பையை நீட்டினாள். அவனும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் வாங்கி கொண்டான். அவர்கள் அனைவரும் சென்ற பின் சாரதா மகனிடம், ஹரிணிக்கு ஏதும் வாங்க வேண்டாம் என்று ஏன் சொன்னாய் என்று கேட்டார். எனக்கு வாங்கி கொடு ஹரி என்று அவளாக என்னிடம் என்று கேட்கிறாளோ அன்று அவளுக்கு வாங்கி கொடுப்பேன் மனதில் நினைத்து கொண்டான். என்ற போதும் அன்னையிடம் அவள் அதையெல்லாம் விரும்ப மாட்டாள் என்று மட்டும் சொல்லி வைத்தான். அன்று காலை மிக அழகாக விடிந்தது. தனது பெற்றோர் அதிகாலையில் வந்துவிடவே அவர்களை ஹர்ஷாவின் அறையில் தங்க வைத்தாள் ஹரிணி. அம்மா, அப்பா, இவன் சீனு ஹர்ஷாவோட கெஸ்டா, இவனும் ஃபங்க்ஷனுக்கு வருவான். இந்தாங்க பாஸ், நம்ம குட்டீஸ் 3 பேரும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஏதேனும் வேணும்னா சீனுவை கேளுங்க. சீனுவை பெற்றோருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். ஹர்ஷாவின் சார்பில் 3 பேர் வருவதாக சொன்னான். அவன் அம்மாவும் சீனுவும் தவிர அந்த 3வது நபர் யார் என்று ஹரிணி அவனிடம் கேட்கவும் இல்லை, அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. ரஞ்சனியின் பெற்றோர் வந்திருந்ததால் ஹரிணியும் ஹர்ஷாவின் அறையிலேயே பெற்றோருடன் இருந்தாள். ரஞ்சனி அம்மா அப்பாவை காணோம், எங்கேனும் போயிருக்காங்களா என்று தெரியவில்லையே என்று சொல்லிக்கொண்டே எதிரே வந்த முரளியையும் அவனது பெற்றோரையும் கண்டு வணக்கம் சொல்லி நலம் விசாரித்தாள். நீதான் என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தியாமே, நல்லா இருக்கணும் கண்ணு. முரளியின் தாய் அவள் கையை பற்றி கொண்டு சொல்லவும் ஹரிணி நெகிழ்ந்து போனாள். நான் ஒன்றும் பெருசா செய்திடலமா, மீனா மேடமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று பணிவாக கூறினாள். பெண்கள் அனைவரும் பட்டு புடவையிலும் நகையிலும் ஜொலிக்க ஆண்கள் சூட் அணிந்து கம்பீரமாக காட்சி தந்தனர். இந்த ஃபங்க்ஷனுக்கு போடவே சூட் வாடகைக்கு கிடைக்கிறது. யாரோ யாரிடமோ சொன்னது ஹரிணியின் காதுகளில் விழுந்தது. அனைவரும் அரங்கத்தின் முன் இருந்த பெரிய மைதானத்தில் பெற்றோர் நட்புகளோடு கூடியிருந்தனர். வானத்தில் எங்கும் அங்குமாய் கருமேகம் சூழ்ந்திருக்க மழை வருவது போல் இருக்கவே மாணவர்கள் தங்கள் பெற்றோரை அரங்கத்திற்குள் செல்லுமாறு கூறிக்கொண்டிருந்தனர். அப்போது அங்கே ரஞ்சனி அவளது பெற்றோருடன் வந்தபோது ஹரிணி அவர்களை நோக்கி செல்ல எத்தனிக்க சீனு பிரின்ஸ் என்று கூவினான். ஹரிணி அவன் வந்த திசையை நோக்கி திரும்பினாள். ஹர்ஷாவும் அப்போது அவளைத்தான் பார்த்தான். வானம் தனது வாழ்த்துக்களை மழை பூக்களாய் தூவியது. ஹர்ஷா அவள் வாங்கி கொடுத்திருந்த அந்த ஆகாய நீல வண்ண ஷர்ட் அணிந்து சூட்டில் கம்பீரமாக நடந்து வந்தான். ஆனால் ஹரிணியின் பார்வை சாரதாவை விட்டு விலகவில்லை. தன்னை ஒரு முறை குனிந்து பார்த்து கொண்டு அவரையும் பார்த்த ஆச்சரியத்தில் விழி விரித்திருந்தாள். ஆனால் அங்கிருந்தோரின் மொத்த பார்வையும் ஹர்ஷாவின் இடதுபுறம் நோக்கியே இருந்தது.
ஆகாய நீல நிறத்தில் வெள்ளி சரிகை இழையோட ஆங்காங்கே நட்சத்திரங்களாய் கற்கள் தெளித்த டிசைனர் புடவை. மெல்லிய ஆபரணம் என்றாலும் வைரம். இவை அணிந்த காரணத்தினால் அவளின் அழகு ஜொலித்ததா, இல்லை அவள் இவற்றை அணிந்ததால் அவைகளின் அழகு மெருகேறியதா என்று அனைவரும் குழப்பம் கொள்ளும் வண்ணம் தேவமங்கை என ஹர்ஷாவின் கரம் பற்றி கொண்டு வந்தவளைக் கண்டு அவள் யாராக இருக்கக்கூடும் என்று சலசலவென விவாதத்திலும் ஈடுபட்டனர். அதற்குள் ஹர்ஷா ஹரணியை நோக்கி வந்து அனைவரின் முன்பும் வட இந்திய பாணியில் அவளது பெற்றோரின் கால்களை தொட்டு வணங்க, வானத்து மின்னலைக் காட்டிலும் அனைவர் முகத்திலும் ஆச்சரிய மின்னல்கள். மழை வரும் போல உள்ள போயிடலாம் ஹரிணி கூற அனைவரும் அரங்கத்தின் வாயிலை நோக்கி விரைந்தனர். சாரதாவிற்கு தனது பெற்றோரை அறிமுகம் செய்து வைத்தாள் ஹரிணி. போனில் பேசினோம், நேரிலே இப்போதுதான் பார்க்கிறோம் என்று ஏற்கனவே நன்கு பழகிய தோழிகள் போல பாரதியும் சாரதாவும் உரையாடி கொண்டதைக் கண்டு ஹர்ஷா ஹரிணி இருவருமே அதிசயித்தனர். அக்கா, எங்க கதைகள்ல வரும் தேவதைன்னு நினைச்சிட்டோம். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்திருந்த போதும் இன்னும் குழந்தைகளாகவே இருந்த வருவுதினியும் பிரீத்தியும் ஹர்ஷாவுடன் வந்திருந்த பெண்ணை பார்த்து சொல்ல, அவளோ சாரதாவையும் ஹர்ஷாவையும் நோக்கி திரு திருவென விழித்தாள். இவள் என் அண்ணன் மகள் ஸ்வாதிகா தேவி. சாரதா அவளை அறிமுகம் செய்து வைக்க அனைவருக்கும் நமஸ்தே என்று கரம் கூப்பினாள் ஸ்வாதிகா. ஸ்வாதிகாவுக்கு தமிழ் தெரியாது என்பதால் ஆங்கிலத்திலேயே உரையாடினார்கள். சாரதாவின் புடவையையும் ஹரணியின் புடவையும் ஒரே மாதிரி இருக்கிறது என்ற தனது ஆச்சரியத்தை வெளிப்படையாக சொன்னாள் ஸ்வாதிகா. ஹர்ஷாவை சாரதா கருவில் சுமந்து கொண்டிருந்த போது ராஜவர்தன் வளைகாப்பிற்காக வாங்கி கொடுத்த புடவை. ஹர்ஷாவை தனது மடியில் முதலில் ஏந்தி கொண்டதும் இந்த புடவைதான். அதே சிவப்பு கரையிட்ட பச்சை வண்ண காட்டன் புடவையில் முறை ஹரிணியை பார்த்தபோதுதான் அவளில் அவன் அன்னையை கண்டான். இந்த புடவையை அணிந்து கொண்டிருக்கும் போது என் கணவர் என்னுடன் இருப்பது போல் ஒரு உணர்வு. இவன் டாக்டராக வேண்டும் என்பது அவரின் கனவு. சாரதா விளக்கம் சொன்னார். ஹரிணிக்கும் அவள் அணிந்திருந்த புடவை மிகவும் முக்கியமானதுதான். அவள் தந்தை அவளுக்கு என பார்த்து பார்த்து வாங்கி பரிசளித்த முதல் புடவை. எப்போதும் ஏதேனும் முக்கிய நிகழ்ச்சி என்றால் அதைத்தான் அணிந்து கொள்வாள். சாரும்மாவும் அக்காவும் மேட்சிங், அதுபோல ஹர்ஷா அண்ணாவும் நீங்களும் மேட்சிங் என்று பிரீத்தி சொன்ன போதுதான் ஹர்ஷாவும் சுவாதிகாவும் ஒரே வண்ணத்தில் உடை அணிந்திருப்பதை கவனித்தனர். சாஷாவோட செலக்ஷன் இந்த சாரி, ஸ்வாதிகா சொல்ல சாரதா ஹரணியை பார்த்து புன்னகைத்தாள். அவனுக்கு இந்த நீல நிறம் என்றால் மிகவும் பிடித்தம். ஆகாயம் கடல் இரண்டின் வண்ணம் என்றார். அதே வண்ணத்தை அவனுக்காக ஹரணி தேர்வு செய்த போது ஹர்ஷா அவளிடம் ஏற்கனவே தெரிவித்திருப்பான் என்றே நினைத்தார். ஆனால் ஹர்ஷா அவரிடம் அவள் பரிசளித்த ஷர்ட்டை காட்டி ஆச்சரியம் கொள்ளவே அவர்களின் ஒத்த எண்ண அலைவரிசை கண்டு வியந்தார். ஸ்வாதிகா சிறு பிள்ளையில் சாரதாவிற்கு உரிய மரியாதையை செலுத்த தவறியதை எண்ணி மிகவும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியது ஹர்ஷாவை மிகவும் நெகிழ்த்து இருந்தது. மாளிகையில் பெரிய ராணி உட்பட அனைவரும் சாரதாவை மதிப்பாக வைத்திருந்ததும் ஹர்ஷாவிற்கு மிகுந்த மன நிறைவை கொடுத்திருந்தது. ஸ்வாதிகாவை தனது பட்டமளிப்பு விழாவிற்கு வருமாறு அவன்தான் அழைத்திருந்தான். அவளது ஷாஷா அவனாக முறை அழைத்ததும் இல்லாமல் அவளுக்கு ஆடை ஆபரணங்களையும் பரிசளித்தது அவளுக்கு மிகுந்த ஆனந்தம். ராஜ குடும்பங்களில் இப்படி பரிசுகள் கொடுப்பது வழக்கம் எனும் போதும் ஹர்ஷா அவனாகவே தேர்வு செய்திருந்தான் என்று அறிந்தவள் ஆகாயத்தில் மிதந்தாள். குடும்பத்தினர் அனைவரையும் அரங்கத்தில் அமர வைத்துவிட்டு தங்களது இருப்பிடத்திற்கு சென்றனர் ஹர்ஷாவும் ஹரிணியும். பெயர் வரிசைப்படி அமர்ந்திருந்தபடியால் ஹர்ஷா ஹரிணி இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தனர். விழா தொடங்கவிருக்க இன்னும் சில மணித்துளிகள் இருந்தபோது ஹர்ஷா ஏதோ ஹரிணியிடம் சொல்ல அவள் ஹர்ஷாவின் புறம் சற்றே சாய்ந்தாள். அவர்கள் இருவரையும் கண்ட சாரதாவின் மனம் ஓர் அமைதியில் நிறைந்தது. தனதருகில் அமர்ந்திருந்த ஸ்வாதிகாவை அவர் நோக்க அவளோ எந்தவித சலனமும் இன்றி புன்னகையும் பூரிப்புமாய் அவர்களை பார்த்திருந்தாள். ஹர்ஷாவின் பால் சிறு வயதில் இருந்தே ஸ்வாதிகா கொண்டிருக்கும் பிரேமை அவர் அறியாமல் இல்லை. அதே சமயம் மகனும் அவள் மேல் பிரியம் கொண்டிருப்பதையும் அறிவார். ஆனால் ஹரணி மேல் மகன் என்ன மாதிரியான உணர்வை கொண்டிருக்கிறான் என்று அவருக்குமே புரியாத புதிராகத்தான் இருந்தது. ஸ்வாதிகா இன்று அழகாய் உடுத்தி கொண்டு வந்தபோது
மகனின் கண்களில் தோன்றிய அந்த மின்னலும் அதே சமயம் ஹரிணியை பார்த்ததும் அவன் முகத்தில் தெரிந்த ஓர் அமைதியான நிறைவும் அவரை மிகவும் குழப்பியது. காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் என விழாவில் கவனம் செலுத்தினார். மருத்துவர்களின் பட்டமளிப்பு விழா என்பதால் அந்த துறையில் உயர்ந்த நிலையில் இருந்த சிறந்த மூத்த மருத்துவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். தமிழ் தாய் வாழ்த்து, வரவேற்புரை எல்லாம் முடிந்து புதிதாக பட்டம் பெற்று சமுதாயத்தில் இனி சேவை புரிய இருக்கும் மருத்துவர்களை வாழ்த்தி சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றினர். அனைவருக்கும் பட்டம் அளிக்கும் சம்பிரதாயம் தொடங்கியது. ஒவ்வொரு பெயராக மேடைக்கு அழைக்க பலத்த கைத்தட்டல்களின் நடுவில் தங்கள் கனவு நனவாகும் அந்த தருணத்தை பொக்கிஷமாய் உணர்ந்தனர். ஹரிணியின் பெயர் அழைக்கப்பட ஹரிணியின் தங்கைகள் சீனுவோடு சுவாதிகாவும் உற்சாகமாய் கைதட்டினாள். வரூதினி பிரீத்தியை விட ஒரு வயதே மூத்தவள் ஆகையால் அவர்களோடு நன்றாக ஒட்டி கொண்டாள். டாக்டர் ஹரிணி வைதேகி என்று கேட்டதும் பாரதி ஜெயராஜன் இருவரின் விழிகளிலும் ஆனந்த கண்ணீர். அவள் கரங்களில் பட்டதை கொடுத்த டீன் டாக்டர் பாண்டிதுரையும் நெகிழ்ந்து அவள் கரங்களில் பட்டத்தை கொடுத்த டீன் டாக்டர் பாண்டிதுரையும் நெகிழ்ந்துதான் போனார். ஆனால் அவளோ பட்டம் வாங்கிய போது சற்றே பின் திரும்பி தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஹர்ஷாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு சென்றாள். அடுத்து ஹர்ஷா பட்டம் பெற வந்தபோது முன்னே சென்ற ஹரிணி சற்றே நின்று அவன் பட்டம் பெறுவதை கண்களில் நிறைத்து கொண்டாள். அதே சமயம் அரங்கத்தில் அமர்ந்திருந்த சாரதாவையும் பார்த்து புன்னகைத்தாள். உங்கள் கனவு நனவானது, ஆனால் என் கனவு இப்போதுதான் தொடங்கி உள்ளது என்று அவரை பார்த்து மானசீகமாக அவள் சொன்னது அவருக்கு எட்டியதோ. அவரும் இவளை பார்த்து தலையசைத்தார். அனைவரும் பட்டம் பெற்றுவிட இப்போது டீன் டாக்டர் பாண்டிதுரை ஹிப்போக்ரேட்டிக் பிரமாணம் செய்து வைத்தார். புதிதாக பட்டம் பெற்ற மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்து கொண்டனர். இப்போது ஒவ்வொரு பிரிவிலும் தங்கப்பதக்கம் பெற்றவர்களை அறிவித்தனர். முதலில் ஹர்ஷாவின் பெயர் அழைக்கப்பட மேடை ஏறியவன் இறங்க எத்தனிக்க மீண்டும் மீண்டும் அவன் பெயரே அழைக்கப்பட அங்கிருந்த சிறப்பு விருந்தினரில் மூத்த மருத்துவர் ஒருவர் அவனை அங்கேயே நிற்கும்படி சொல்லி பாராட்டினார். முரளி 4 பதக்கங்கள் பெற்றான். ஹரிணி கை தட்டுவதை நிறுத்தவே இல்லை. சாரதாவின் கண்களில் ஆனந்த கங்கை வெள்ளம் பெருக்கெடுக்க சுவாதிகா விழிகளை விரித்து பெருமையோடும் பூரிப்போடும் பார்த்திருந்தாள். அதுவரை ராஜகுமாரனாக அவளது ஷாசாவாக இருந்தவன் இன்று டாக்டர் ஹர்ஷவர்தனாக அவள் மனதில் பதிந்தான். விழா கோலாகலமாக நிறைவு பெற அனைவரும் சிற்றுண்டி ஸ்டால்களை நோக்கி படையெடுத்தனர். ஹரிணி ஹர்ஷா குடும்பத்தினரை ஓர் இடத்தில் அமர செய்து சீனு ஓடி சென்று அவர்களுக்கு தேவையானதை கவனித்தான். நாங்களும் சீனுவுக்கு உதவுகிறோம் என்று பிரீத்தி, வரூதினி, சுகீர்த்தி கிளம்ப தானும் செல்வதாக கூறி சென்றாள் சுவாதிகா. ஹர்ஷாவும் ஹரிணியும் அவர்களை நோக்கி அப்போதுதான் வந்து கொண்டிருந்தனர். இரு கைகளிலும் தட்டுக்களை ஏந்தி வந்து சாரதாவிடமும் பாரதியிடமும் தந்து கொண்டிருந்த சுவாதிகாவையே பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷாவை திரும்பி பார்த்தாள் ஹரிணி. ஹர்ஷா, ஹரிணி இருவரையும் பார்த்த ஹரிணியின் தங்கைகள் ஹர்ஷா அண்ணா, விதுக்கா என்று கூறிக்கொண்டே அவர்களை நோக்கி வர சுவாதியும் ஷாசா, விதுக்கா என்றாள். உனக்கும் நான் விதுக்கா ஆகிவிட்டேனா? சுவாதிகாவின் கன்னத்தில் லேசாக தட்டி அவளது கரத்தை பற்றி கொண்டாள் ஹரிணி. எப்போதும் தனது தங்கைகளுக்கு இன்னொரு தாயாகவே இருந்து வந்திருக்கிறாள் ஹரிணி. அதே உணர்வோடு அவள் சுவாதியை அணுகியதையும் சுவாதி ஹரிணியை அன்போடு கொண்டாடியதையும் கண்ட ஹர்ஷா மலர்ந்து புன்னகைத்தான். சாரதாவும் சுவாதிகாவும் அன்றிரவே ஜெய்ப்பூர் புறப்படுவதாக இருந்தது. ஹரிணியின் குடும்பத்தினரும் ஊருக்கு திரும்பி செல்வதாக கூறினர். ஹரிணி டாக்ஸி ஏற்பாடு செய்திருக்கா, சுகையை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு நாங்க ஊருக்கு கிளம்புறோம். பாரதி, ஜெயராஜன் இருவரும் சாரதாவிடம் விடை பெற்றனர். ஹர்ஷா அண்ணா, நீங்க பிரின்ஸ்னு எங்ககிட்ட ஏன் சொல்லவே இல்லை? வரூதினியும் பிரீத்தியும் குறைப்பட அவர்களை நோக்கி குனிந்த ஹர்ஷா, உங்களுக்கு எப்போவும் ஹர்ஷா அண்ணாதான் என்று கூற அன்று ஹரிணி பல முறை சந்தோஷமாய் பூரித்தாள். குடும்பத்தினரை அனுப்பிவிட்டு சீனுவையும் சென்று ஓய்வெடுக்க சொன்னான் ஹர்ஷா. சீனு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தான். அவனின் தூரத்து உறவினரான மெஸ்ஸின் முதலாளியிடம் பேசி போர்டிங்கில் சேர்த்து விட்டிருந்தான் ஹர்ஷா. இரவு டிஜேவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் ஜூனியர்கள். அப்படியே ஆட்டம், கொண்டாட்டம், விருந்து என களை கட்டும். குடும்பத்தினர் அனைவரும் ஒவ்வொருவராக விடை பெற சக மாணவர்கள் ஹர்ஷாவை தங்கள் பெற்றோருக்கு அறிமுகம் செய்து வைத்து கொண்டிருந்தனர்.
அத்தனை தங்கப் பதக்கம் வாங்கியவன் உண்மையில் ராஜவம்சத்தை சேர்ந்தவனா என்று அனைவரும் ஆஹா ஓஹோ என்று புகழாரம் சூட்ட ஹர்ஷாவுமே சற்று சங்கடமாய்த்தான் நெளிந்தான். ஹரணியோ கேட்கவே வேண்டாம், விட்டால் ஓடி சென்றிருப்பாள். ஹர்ஷாதான் அவளை பிடித்து வைத்து கொண்டிருந்தான். இதில் ஸ்வாதிகாவை பற்றி வேறு அங்கு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது. எங்கேயாச்சும் போகலாம் ஹரி, அவள் ஹர்ஷாவிடம் சொன்னாள். அம்மா காரை எடுத்துட்டு போயிட்டாங்க, இங்க ஹாஸ்டல் பார்க்கிங்ல என் பைக் தான் இருக்கு என்று சோகமாய் சொல்லவும், அதனால் என்ன என்று அவள் கேட்க உற்சாகமானான். அதுவரை அவ்வப்போது லேசாக தூவி கொண்டிருந்த வானம் பலமாய் பொழிந்தது. ஓடி சென்று மழையோடு தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாள் ஹரிணி. அவளை இப்போது அருகில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தான் ஹர்ஷா. இதே போன்றதொரு தருணம் இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு திரும்பி வரக்கூடும் என்று அப்போது இருவரும் நினைத்து பார்த்திருக்கவில்லைதான். மழை சற்றே ஓய்ந்துவிட அங்கிருந்து கிளம்ப முற்பட்டனர். அப்போது முரளி எதிர்பட அவனுக்கு தனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இருவரும். அப்போது தனது பெற்றோருடன் அங்கே வந்த ரஞ்சனி ஹர்ஷாவை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். ஹரணி அவர்கள் இருவரையும் பார்த்து சந்தோஷமாய் வணக்கம் தெரிவித்தாள். ஏமா, எப்போதும் பசங்க கூடவே தான் சுத்திட்டு இருப்பியா? உன்னால எங்க பெண்ணுக்கு இல்ல கெட்ட பேர் வந்து சேர்ந்திருக்கு. ஊரெல்லாம் ஏதோ இவள்தான் கண்ட பசங்களோட பீச் சினிமான்னு சுத்திக்கிறாள்னு புரளி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நல்ல பெண்ணுன்னு நினைச்சோம், ஏதோ புத்தி கெட்டு போயிருச்சு போல. அந்த ஆகாஷ் நல்லவன் இல்லையாமே, கேள்விப்பட்டோம், பார்த்து நடந்துக்க. ரஞ்சனியின் தாய் பட்டென்று சொல்லிவிட ஒரு கணம் அனைவருமே திகைத்து போயினர். ஹர்ஷா ஏதோ சொல்ல எத்தனிக்க அவன் கரம் பற்றி தடுத்து நிறுத்தினாள் ஹரிணி. அவள் அவனின் கரத்தை பற்றியதை முக சுளிப்போடு பார்த்த ரஞ்சனியின் பெற்றோர் மகளை அழைத்து கொண்டு சென்றனர். ரஞ்சனியின் முகத்திலும் திகைப்புதான். தனது அன்னை இப்படி அனைவரின் முன்பும் சொல்லி விடுவார் என்று அவளும் எதிர்பார்த்திருக்கவில்லைதான். ஆகாஷ் பற்றி யாரோ அவளின் பெற்றோரின் செவிகளில் பற்றி வைக்க அவளது பெற்றோர் கொதித்து போயிருந்தனர். என்ன சொல்லி தப்பிப்பது என்று தெரியாமல் அவன் ஹரிணியின் நண்பன் என்று மட்டும் சொல்லி வைத்தாள். ஆனால் தன் அன்னை ஹரிணியை இப்படி மொத்தமாக பழிக்கக்கூடும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த சூழலில் எதுவும் மறுத்தும் பேசாமல் அவர்களோடு சென்று விட்டாள். ஹரிணி சாரி, ஹரிணி வெரி சாரி. முரளி அவளிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தான். அவள் செய்ததற்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்கிறாய்? ஹர்ஷாவின் குரல் ரௌத்ரமாய் ஒலித்தது. ஹரிணி ஹர்ஷாவின் கரத்தினை அழுத்தமாக பற்றினாள். என்னை இங்கிருந்து எங்கேனும் அழைத்து செல் என்று சொல்லாமல் சொல்லியது அவன் கரத்தில் பதிந்த அவளது ஸ்பரிசம். முரளி அப்புறம் பார்க்கலாம் என்று அவனிடமிருந்து விடை பெற்று நேராக தனது பைக் நிறுத்தியிருந்த இடம் நோக்கி சென்றது. தனது மொத்த கோபத்தையும் அதன் மீது காட்டினான். அவன் பைக்கை உயிர்ப்பிக்க அது சீறியது. பிடிமானம் தேடியவள் எதுவும் கிடைக்காமல் ஒற்றை கரத்தினால் அவனது தோளை பற்றி கொண்டாள். அன்று முழுவதும் ஆச்சரிய சந்தோஷங்களும் பூரிப்படையும் தருணங்களுமாக ஆனந்த ராகங்கள் இசைத்திருந்த வேளையில் நட்பின் ஓர் இழை அருந்திட ஒலித்தன அபஸ்வரங்கள். அவன் அவளை அழைத்து சென்றது அவனது புகலிடமான கடலிடம். அவன் அதிகம் கூட்டமில்லா தனிமையைத்தான் எப்போதும் தேடி செல்வது வழக்கம். ஆகையால் அங்குதான் அவளையும் அழைத்து சென்றிருந்தான். கடல் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் ஓடி வந்து என்னவாயிற்று என்று கேட்டுக்கொண்டே இருந்த போதும் இருவரும் மௌனத்தை பிடித்து வைத்து கொண்டிருந்தனர். அலை அடித்து கொண்டிருந்த அவள் மனதை அமைதிப்படுத்தினாள். மௌனத்தை உடைத்தாள். மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள். அவன் வதனத்தில் குறையவில்லை சினம். ஹரி, கோபம் ஒரு நெருப்பு பந்து போல இன்னொருத்தர் மேல அதை எரியும் முன் நம் கை எரிந்து போகும். அவள் சொல்ல அவளை திரும்பி பார்த்தான். அந்த மானோ அவங்க பேரண்ட்ஸ் உன்ன போய் ஆத்திரம் குறையாமல் சீறினான். அவங்க யாரோ, அவள் இனி யாரோ. என் உலகத்தில் இனி அவளுக்கு இடமில்லை. இந்த நிமிஷம் என்னை பொறுத்தவரை ஒரு நட்பு இறந்து போயிற்று என்று சொல்லிக்கொண்டே ஒரு பிடி மணலை எடுத்து கடலின் மடியில் சேர்த்து அதன் நீரை தனது சிரசில் தெளித்து கொண்டாள். எப்படி இருக்க முடிகிறது அவளால்? எப்பேற்பட்ட பழியை அவள் மேல் சுமத்தி சென்றிருக்கிறார்கள். இவ்வளவு அமைதியாக இருக்கிறாள். ஒன்றுமில்லை என்று விட்டுவிட சொல்கிறாள். அவளையே விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை அவளது இந்த அமைதி மிகவும் பலமான ஆயுதம் என்று. முதல் முறை உன் அப்பா கிட்ட கூட்டி கொண்டு வந்திருக்க, என்னை அறிமுகம் செய்து வைக்க மாட்டாயா? இப்போது அவள் முகத்தில் பூத்த புன்னகையில் அவன் சினம் குளிர்ந்தது.
முல்லை சிரிப்பாளே, எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய், எனக்காக பாடுவியா என்று கேட்டாளே, இதோ பாடினான் இப்போது. அவளது முல்லை சிரிப்பு அல்லியாக மலர்ந்தது. அப்பா, இவள் ஹரிணி வைதேகி. உங்கள் மகனை சபதம் செய்ய வைத்தவள் இவள்தான். நீங்கள்தான் என்னை ஜெயிக்க வைக்கணும். தந்தைக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தான். அப்பா, அவன் புதுசா என்ன ஜெயிக்கணும்? ஹீ இஸ் பார்ன் டு வின். உங்கள் கனவை நிறைவேற்றி இருக்கான். இன்னும் நிறைய சாதிக்கணும்னு வாழ்த்துங்கப்பா. அவள் சொல்லவும், என்ன தவம் செய்தேன் உன்னை இங்கு யான் பெறவே என்று வார்த்தைகளால் கூறவில்லை அவன். ஆனால் அதை உணர்ந்து சிலிர்த்தான். நான் என்ன உன்னை ஜெயிக்க வைப்பது? அவளை உன்னை உனது சபதத்தில் வெற்றி பெற செய்திடுவாள் என்று அலைக்கடலாய் வாழ்த்தி சென்றார் அவனின் தந்தை. மருத்துவ பட்டம் பெற்ற கையோடு யூஎஸ் செல்ல புறப்பட்ட ஹர்ஷாவை வழி அனுப்ப ஏர்போர்ட் வந்திருந்தாள் ஹரிணி. ஹரி, உன்னை ஒரு சிறந்த கார்டியாக் சர்ஜனா நான் சீக்கிரமே பார்க்கணும் அவள் சொல்ல அவன் சிரித்தான். சீக்கிரம்னா நாளைக்கே வா. முதல்ல நான் சர்ஜரி முடிக்கணும், அப்புறம் கார்டியாக்கில் ஸ்பெஷலைஸ் செய்யணும், அப்புறம் பிராக்டிஸ் செய்யணும். அப்பாடா, நினைச்சாலே மலைப்பா இருக்கே. நான் அதுக்குள்ள கிழவனே ஆகிடுவேன். அவன் கேலி போல சொன்னாலும் உண்மையும் அதுதான். படித்து முடிக்கவே இன்னும் 5 ஆண்டுகள் பிடிக்கும். அதன் பின்பும் அந்தந்த துறையில் சிறந்து விளங்க இன்னும் சில ஆண்டுகள் ஆகிவிடுமே. அதெல்லாம் மற்றவங்களுக்கு, உனக்கில்ல. யூ ஆர் பார்ன் டு பி எ கார்டியாக் சர்ஜன். அவள் சொல்ல சொல்ல அவனுக்குள் நம்பிக்கை ஊற்றாய் பெருக்கெடுத்தது. சந்தோஷ சிரிப்பும் உற்சாக துள்ளலமாக சிரித்தபடியே கையசைத்து அவனுக்கு விடை கொடுத்தாள். அதற்குள் பூமி சூரியனை 3 முறை சுற்றி வந்து விட்டதா எனும்படி காலம் அதிவிரைவாக சுழன்றது. ஹரிணி 2 வருடங்கள் வேலை செய்துவிட்டு மயக்க மருந்தியலில் மேற்படிப்பு சேர்ந்திருந்தாள். ஹர்ஷா சர்ஜரியில் பட்டம் பெற்று கிளீவ்லாண்ட் கிளினிக்கில் கார்டியாக் சர்ஜரி சிறப்பு பயிற்சியில் சேர்ந்திருந்தான். ஹவுஸ் சர்ஜன் பயிற்சியே மேல் எனும்படி 36 மணி நேர பணி எல்லாம் சர்வ சாதாரணமானது. ஹரிணி ஹர்ஷா இருவரும் தினம் தினம் உரையாடி கொள்ளவில்லைதான். சில சமயம் 2-3 மாதங்களுக்கு ஒரு முறைதான் அவர்கள் உரையாடுவார்கள். அதுவும் ஒரு சில மணித்துளிகளே. இருப்பினும் காலமும் தூரமும் அவர்களிடையே இடைவெளியை ஏற்படுத்த முடியாமல் திணறித்தான் போயின. இதய அறுவை சிகிச்சை துறையில் உலகத்தில் தலை சிறந்த கிளீவ்லாண்ட் கிளினிக்கில் ஹர்ஷாவுக்கு இடம் கிடைத்தது குறித்து ஹரிணி டாக்டர் பாண்டிதுரை மீனலோசனி இருவரிடமும் நேரில் சென்று தெரிவித்தாள். ஹர்ஷவர்தன் அவர்களுக்கு மெயில் செய்திருந்ததை தெரிவித்து அவர்கள் இருவரையும் குறித்து மிகுந்த பெருமை கொள்வதாக வாழ்த்தினர். ஹரிணி சாரதாவை அடிக்கடி தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்க ஸ்வாதிகாவும் ஹரிணியுடனும் அவள் சகோதரிகளுடனும் அளவலாவிக் கொண்டிருப்பாள். ஒரு நாள் சாரதாவும் ஸ்வாதிகாவும் ஹரிணியை சந்திக்க சென்னை வந்தனர். ஏல் பல்கலைக்கழகத்தில் MBA படிக்க யூஎஸ் போறேன் விதுக்கா. அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். ஸ்வாதிகா கொஞ்சம் தமிழில் பேசவும் ஹரிணி ஆச்சரியம் கொண்டாள். ஷாசா கிட்ட சொல்லிடாதீங்க, நான் நேரில் போய் ஆச்சரியப்படுத்த போறேன் என்றவள் சாரதாவிடம் தமிழ் கற்றுக்கொண்டதை தெரிவித்தாள். அந்த 3 வருடங்களில் 2 முறைதான் ஹர்ஷா இந்தியா வந்திருந்தான். அதுவும் அவனது மூத்த சகோதரிகளின் திருமணத்திற்கு. ஹரிணி குடும்பத்தினருக்கு சாரதா அழைப்பு விடுத்திருந்த போதிலும் அச்சமயம் நீண்ட பயணம் எல்லோராலும் முடியாது என்றபடியால் வாழ்த்துக்களை மட்டும் அனுப்பினர். ராஜா விஷ்ணுவர்தன் வயோதிகம் காரணமாக தளர்ந்து போயிருந்தார். ஹர்ஷாவின் திருமணத்தையும் விரைவில் நடத்திவிடலாம் என்று சாரதாவிடம் ஆலோசித்தார். மகனின் மனதில் என்ன இருக்கிறது என்று சரியாக தெரியாத போது என்ன சொல்வது என்று தெரியாமல் சாரதா குழப்பமடைந்தார். அவன் ஹரிணியை மணக்க விரும்பினால் அதற்கு ராஜா விஷ்ணுவர்தன் தடை ஏதும் சொல்லப் போவதில்லை. வாழ்க்கைதான் அவருக்கு ஏற்கனவே பாடம் கற்பித்திருந்ததே. ஆனாலும் ராணி ஸ்வாதிகாவை ஹர்ஷாவிற்கு மனம் முடிக்கவே விரும்பினார். அது குறித்து அவர் மூத்த மருமகளிடம் மறுபடியும் ஆலோசனை செய்ய இருவரின் மேற்படிப்பு முடிந்ததும் திருமணத்தை நடத்திவிடலாம் என்று அவரின் சகோதரர் தெரிவித்ததாக சொன்னார். எப்படியும் இன்னும் படிப்பு முடிய 2 வருடங்கள் இருக்கின்றன. அதன் பிறகு ஒரு முடிவிற்கு வரலாம் என்று ஆலோசித்தனர். ஹரிணிக்கு மயக்க மருந்தியல் மிகவும் பிடித்து போயிருந்தது. டாக்டர் மீனலோசனி அவளுக்கு நிறைய அறிவுரைகளை வழங்கினார். அவளது சகோதரிகள் 3வரும் தங்களது படிப்பினை முடித்து நல்ல வேலையில் சேர்ந்திருந்தனர். பெற்றோரை விருப்ப ஓய்வு பெற செய்தாள். வாழ்க்கை அதன் போக்கில் செல்ல அனைவரும் அதில் பயணித்து கொண்டிருந்தனர். டிசம்பர் மாதம் பூமி கனமான வெண்பனி போர்வையை போர்த்தி கொண்டிருந்தது.
அந்த நடுங்கும் குளிருக்கு பயந்து பகலவன் கூட உதிக்காமல் முரண்டு செய்து கொண்டிருந்தான். 6 மணிக்கெல்லாம் வார்டில் இருக்க வேண்டுமாம். ஒரு நியாயம் வேண்டாம்? அலுத்து கொண்டே குளிரில் இருந்து பாதுகாக்க கனமான கோட்டினை அணிந்து கொண்டு விரைந்தாள் அவள். அன்றுதான் அவளுக்கு அங்கு முதல் நாள். இந்த ஊர், இந்த பனி எல்லாமே அவளுக்கு புதிது. அத்தனை இடங்களில் விண்ணப்பித்து இருந்தேன். இருந்திருந்தும் இங்குதானா நான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? அவள் மனதிலே அலுத்து கொண்டாள். ஆனால் விரைவிலேயே அது ஒரு வரம் என்று அவள் உணரத்தான் போகிறாள். ஆனால் இப்போதோ ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனைக்கு விரைந்தாள். வார்டில் நுழைந்தவள் அங்கே இருந்த அறையில் அவளது கோட்டினை கழற்றி வைத்துவிட்டு வெள்ளை கோட்டை அணிந்து கொண்டாள். விரைந்து நர்சிங் சூப்பர்வைசரிடம் சென்று அவளை அறிமுகம் செய்து கொண்டு ரவுண்ட்ஸ் எப்போது தொடங்கும் என்று கேட்டாள். ரவுண்ட்ஸ் முடிந்து 10 நிமிடம் ஆயிற்று என்று நர்சிங் சூப்பர்வைசர் சொல்ல ஒரு முறை கடிகாரத்தை பார்த்து கொண்டாள். முருகா, முதல் நாளே இப்படி ஆயிருச்சே. ரவுண்ட்ஸ்னா ஒரு அரை மணி நேரமாவது நடக்கும். நாம அப்படியே சேர்ந்து கொள்ளலாம்னு பார்த்தா எவன் ரவுண்ட்ஸ் நடத்தியது என்று தெரியவில்லையே. அவள் மனதிலே பேசிக் கொள்வதாய்த்தான் நினைத்தாள். ஆனால் அவள் எண்ணியதை அவள் உதடுகள் மொழிந்து விட்டதை சற்று தாமதமாகத்தான் உணர்ந்தாள். அது அடிக்கடி நடக்கும் ஒன்றுதானே. இங்கே யாருக்கு தமிழ் தெரிய போகிறது என்று அலட்சியமாக இருந்தாள். அப்போது அவளுக்கு பின் இருந்து கணீரென ஒரு குரல் ஒலித்தது. ஆகா, என்ன ஒரு ராஜ கம்பீரமான குரல் என்று மெய் மறந்து போயிருந்தாள் அவள். நர்சிங் சூப்பர்வைசர். ஓகே டாக்டர். ஹெச்எஸ்ஆர் எனவும் சட்டென சுய உணர்வு அடைந்தவள் திரும்பி பார்க்க அதற்குள் குரலுக்கு சொந்தக்காரன் 20 அடி கடந்திருந்தான். ஐயோ, இவருதான் டாக்டர் ஹெச்எஸ்ஆரா? அவரிடம்தானே நான் ரிப்போர்ட் செய்யணும். ஒரே ஓட்டமாக சென்று அவன் முன் சென்ற வழியை மறைத்து நின்று கொண்டு மூச்சு வாங்கினாள். அவன் ஏதும் பேசவில்லை. யார் நீ என புருவங்களை சற்றே உயர்த்தி பார்வையாலேயே கேட்டான். பேஷண்டே வேண்டாம், இவரை வச்சே தீசிஸ் முடிச்சிடலாம் போல. அவன் முக பாவனைகளை கண்டு அவள் முணுமுணுத்தது. அவன் செவிகளில் விழத்தான் செய்தது. அவன் இதழோரம் சிறு முறுவலை அவள் கவனிக்கவில்லை. அவள் தன்னை ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்து கொள்ள அவள் இன்னார்தான் என்று என்ன அத்தாட்சி என்று கேட்டான். இது வேறையா? இந்த நாய் சங்கிலியை போட மறந்துட்ட ஷப்பா என்று இப்போது இன்னும் கொஞ்சம் சத்தமாகவே முணுமுணுத்து கொண்டவள் அவளது அடையாள அட்டையை எடுத்து காண்பித்தாள். பூர்வி மோகன், PhD ஸ்டூடெண்ட் சைக்காலஜி என் அடையாள அட்டையை வாசித்தவன். ரவுண்ட்ஸ் 6 மணி தொடங்கும். மணி இப்போது 6:30. நாளைக்கு வா என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென சென்று விட்டான். இது என்ன ராமாயணமா? இன்று போய் நாளை வான்னு சொல்றார். இதுக்காகவா நான் 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு இந்த குளிரிலும் குளிச்சு முழுகி கந்த சஷ்டி கவசம் எல்லாம் சொல்லி முடிச்சு பனியில பாலே டான்ஸ் ஆடி ஓடோடி வந்தேன். அலுத்து கொண்டவள் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கேயே நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தினாள். அப்போது அவளுக்கு அருகில் வந்த ஒரு பெண்மணி அவள் மிஸ் மோகன் தானே என்று கேட்டு அவளை ஒரு அறைக்கு அழைத்து சென்றாள். அங்கே நிறைய சோஃபாக்கள் இருந்தன. வட்ட வட்ட மேசைகளும் சுற்றிலும் நாற்காலிகளும் ஒரு பெரிய தொலைக்காட்சி பெட்டியும் இருந்தது. அறையின் இன்னொரு பகுதியில் பேண்ட்ரி எனப்படும் உணவகம் இருந்தது. டாக்டர் HSR ஆபரேஷன் செய்ய சென்றிருக்கிறார். உங்களை இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடித்து கொண்டு காத்திருக்க சொன்னார் என்றார் அந்த பெண்மணி. அப்பாடா, லேசா பசிக்க வேற செய்யுதே. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த. நல்ல வேளையா இந்த அம்மா புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க என்று நினைத்து கொண்டவள் அந்த பெண்மணிக்கு நன்றி சொன்னாள். வேறு ஏதும் தேவை எனில் அழைக்க சொல்லி அவரது தொலைபேசி எக்ஸ்டென்ஷனை தந்துவிட்டு புன்னகையுடன் விடை பெற்று கொண்டார். HSR, இது ஒரு பேரா? இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்களா என்ன? அவர் கழுத்திலையும் சங்கிலி தொங்கிக் கொண்டிருந்ததே. ச்ச, அதை பார்க்காம போயிட்டமே என்று சிறிது நேரம் வருத்தம் கொண்டவள் ஒரு சாண்ட்விச் காஃபியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அங்கு வருவோர் போவோரை நோட்டம் விட்டு கொண்டிருந்தாள். ஒருவர் தவறாமல் அனைவரும் அவளுக்கு முகமன் கூறினர். இவளும் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லி களைத்து போனாள். இன்னும் விடிய கூட இல்லை. அதுக்குள்ள என்ன குட் மார்னிங்? கொட்டாவியை தட்டிவிட்டு அலுப்பாய் சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள். பூர்வி சைக்காலஜி முடித்து PhDக்கு விண்ணப்பித்திருந்தாள். இதயங்களை குணமாக்கும் இசை, மியூசிக் ஹீல்ஸ் ஹார்ட்ஸ் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்ய விருப்பம் கொண்டாள். இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், முக்கியமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்பவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவது உண்டு. எவ்வளவு கவுன்சிலிங் செய்தாலும் உயிர் பிழைப்போமா என்ற பயம், சர்ஜரி முடிந்ததும் ஏற்படும் வலி உபாதைகள் என சில நேரம் டிப்ரெஷன், சைக்கோசிஸ் போன்ற தீவிர மன நோய்க்கு ஆளாவதும் உண்டு.
இசை எவ்வாறு அந்த நோயாளிகளுக்கு இதம் அளித்து அவர்களின் மன உளைச்சலை குறைக்கும் சக்தியாக விளங்குகிறது என்பது குறித்த ஆராய்ச்சியை தனது தீசிஸாக எடுத்துக்கொண்டாள். இசை மீது தீவிர காதல் உண்டு அவளுக்கு. எனவேதான் இந்த தலைப்பை தேர்வு செய்தாள். இந்த ஹெச்எஸ்ஆர் என்ன பேரோ, அவர் கூடத்தான் தீசிஸ் செய்யணும்னு சொல்லிட்டாங்களே. ஆரம்பத்திலேயே சுருதி சேரலையே. ஆமா, ப்ரொஃபசர் எல்லாம் இருக்கும்போது இப்பதான் கார்டியாக் சர்ஜரி படிக்கும் ஸ்டூடெண்ட்டை போய் எனக்கு மென்டரா போட்டிருக்காங்க. ஆனா ஆளை பார்த்தா ஸ்டூடெண்ட் போலவா தெரியுது. அந்த மிடுக்கும் பார்வையும். அப்பப்பா, தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை, அவள் மென்டராக இருக்க மாட்டானா என பலர் தவம் இருக்கிறார்கள் என. எல்லோராலும் ஹெச்எஸ்ஆர் என்று அழைக்கப்படும் ஹர்ஷவர்தன் சிங் ராத்தோர் கார்டியாக் சர்ஜரியில் சிறப்பு பயிற்சியில் சேர்ந்து 3 மாதங்கள்தான் ஆகியிருந்தன. அன்று மிகவும் சிக்கலான சர்ஜரி நடைபெற்று கொண்டிருந்தது. பொதுவாக மூத்த சர்ஜன் தான் அவ்வாறான சிக்கலான சர்ஜரி செய்வர். அவர்களுக்கு துணை புரிய ஜூனியர் சர்ஜன் முதல் அசிஸ்டண்டாக இருப்பர். பயிற்சி மாணவர்கள் உடன் இருந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அன்று உடல் நலமின்மை காரணமாக அந்த சர்ஜரிக்கு வரவேண்டிய ஜூனியர் சர்ஜன் விடுப்பு எடுத்துக்கொண்டதால் ஹர்ஷா தான் துணை சர்ஜனாக இருந்தான். அன்றைய சர்ஜரி செய்தது அந்த துறையின் மிக மூத்த சர்ஜனும் தலைமை மருத்துவரும் ஆவார். சர்ஜரி நீண்ட நேரம் நடைபெற்று கொண்டிருந்தது. சர்ஜரி செய்ய நல்ல அசிஸ்டன்ட் மிகவும் முக்கியம். நான் இன்று மிகவும் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறேன் போலும். எனக்கு நீ அசிஸ்ட் செய்கிறாய் என்ற ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்த போதே சீஃப் சர்ஜன் சிலாகித்தார். அப்போது சர்ஜரியின் மிக முக்கியமான கட்டம் பைபாஸ் மெஷின் எனப்படும் செயற்கை கருவியையும் நிறுத்தி இதயத்தினுள் சர்ஜரி செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட மரணத்தின் வாசலில் சென்று நிற்பதைப் போல. சரியாக 30 நிமிடங்களுக்குள் சர்ஜரி செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்க வேண்டும். இல்லை என்றால் நோயாளி உயிர் பிழைப்பது அரிதாகிவிடும் என்ற நிலை. அந்த கட்டத்தை அப்போதுதான் தொடங்கி ஒரு 5 நிமிடம் கடந்திருந்தது. அந்த மூத்த சர்ஜனுக்கு சற்றே கைகள் நடுங்க, தலை சுற்றுவது போல இருந்தது. அவரது இத்தனை வருட அனுபவத்தில் முதல் முறையாக இப்படி நடக்க எதிரே நின்று கொண்டிருந்த ஹர்ஷாவை பார்த்தார். ஏதோ சரியில்லை என்று அவன் புரிந்து கொண்டான். ஏற்கனவே இந்த சர்ஜரி செய்த அனுபவம் அவனுக்கு இல்லைதான். எனினும் இன்று இந்த சர்ஜரி நடைபெற இருப்பதால் அது குறித்து விரிவாக படித்தறிந்து தனது மனதிலேயே அவன் அந்த சர்ஜரியை பல முறை செய்து பார்த்திருந்தான். நான் செய்து முடிக்கவா என பார்வையாலேயே அவரது அனுமதி வேண்ட அவர் சம்மதிக்க 20 நிமிடங்களில் அந்த சர்ஜரியை மிக துல்லியமாக செய்திருந்தான். மூத்த பேராசிரியர் அவர். உலகத்தில் பிரசித்தி பெற்ற சர்ஜன் அவர். அவரது அனுபவத்தில் எத்தனையோ மாணவர்களை பார்த்திருக்கிறார். ஆனால் ஒரு முதலாம் ஆண்டு மாணவன் இத்தனை சிறப்பாக செய்தது அவரை மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இடைவேளையின்றி நீண்ட நேரம் சர்ஜரி செய்த காரணத்தால் அவரின் சுகர் அளவு குறைந்து மயக்கத்தை ஏற்படுத்தியதை பின்பு அறிந்து கொண்டவர் இனி சர்ஜரி செய்வதை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். ஹர்ஷாவை அவரது வலது கரமாக்கிக் கொண்டவர் அவனுக்கு பல நுணுக்கங்களையும் கற்பித்தார். ஹர்ஷாவும் மிகுந்த சிரத்தையுடன் கற்றுக்கொண்டான். அவரது மேற்பார்வையில் தனியாகவே சிக்கலான சர்ஜரிகள் செய்யும் திறமை பெற்றான். அந்த இதய அறுவை சிகிச்சை பிரிவில் ஹர்ஷா என்றால் அனைவருக்கும் ஒரு மரியாதை. மரியாதை என்பதை காட்டிலும் ஒரு அபிமானம். மற்ற பயிற்சி மாணவர்களும் கூட எந்தவித போட்டி பொறாமையின்றி ஹர்ஷாவிடம் விவாதிப்பதும் ஆலோசனை செய்து கொள்வதுமாய் இருந்தனர். ஒருவரிடம் திறமை இருந்தால் அதை அங்கீகரித்து அவரிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பாங்கு அங்கிருந்தோருக்கு இருந்தது. ஹர்ஷாவின் பெயர் நீளமாக இருந்ததால் அங்கே பதிவேடுகளில் சுருக்கமாக ஆங்கில முதல் எழுத்துக்களை சேர்த்து எழுத அதுவே அவனை அழைக்கும் பெயராக மாறிப்போனது. போர்வைக்கு மீண்டும் பசிப்பது போல இருந்தது. கடிகாரத்தை பார்த்தாள். 9 மணி கூட ஆகவில்லை. மதியம் ஆகிவிட்டதோ என்றல்லவா நினைத்திருந்தாள். மறுபடியும் போய் ஏதேனும் சாப்பிடலாமா என்று அவள் ஆலோசித்து கொண்டிருந்த போதே ஹர்ஷா அங்கே வந்து சேர்ந்தான். யாரிடமோ ஏதோ விவாதித்து கொண்டே வந்தவன். இவளை பார்த்ததும் அவர்களை அனுப்பிவிட்டு இவள் முன் வந்து நின்றான். போர்வி தானாக எழுந்து நின்று அவனது அடையாள அட்டையை உற்று நோக்கினாள். பேர பார்த்தா இந்தியா போல தெரியுதே. இப்போதும் சத்தமாகத்தான் சொன்னாள். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சரியாக அவனது அலைபேசி இனிய ராகம் இசைத்தது. இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது.
உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானம். அந்த தடிமனான மூக்கு கண்ணாடியில் இருந்து வெளியே குதித்து விடுவோம் என்பது போல் அவளது விழிகள் ஆச்சரியத்தில் அகலமாக விரிந்தன. தமிழ் பாடல், அதிலும் இந்த பாடலை அவனது ரிங்டோனாக கேட்டு வியப்பின் உச்சிக்கே சென்றாள். அவன் போனை எடுத்து அப்போதுதான் ஆன் செய்திருக்க, அண்ணா நீங்க தமிழா என்று அவள் உற்சாகமாக கேட்டது எதிர் முனையிலும் ஒலித்தது. சட்டென இயல்பாக அண்ணா என்று அவள் அழைத்து விட்டிருந்தது ஹர்ஷாவை ஏதோ செய்தது. ஒரு இனம் புரியாத பாசம் அவனுள் சுரந்தது. போர்வையின் விண்ணப்பத்தை பார்த்ததுமே ஹர்ஷா ஹரணிக்கு உடனேயே போன் செய்து சொன்னான். எப்போதும் ஹரணி இசையின் மகத்துவம் குறித்து சிலாகிப்பது உண்டு. போர்வையின் தேசிஸ் ஆராய்ச்சி தலைப்பு அவளையும் வெகுவாகவே கவர்ந்திருந்தது. நீண்ட நேரம் அந்த தலைப்பு குறித்து ஹர்ஷாவிடம் ஹரணி உரையாடி கொண்டிருந்தாள். போர்வையையும் அவளது ஆராய்ச்சியையும் ஹரணிதான் ஆவலாக எதிர்நோக்கி இருந்தாள். ஆனால் போர்வி தமிழ் பெண் என்பதோ அவளது மற்ற விவரங்களோ இருவரும் அறிந்திருக்கவில்லை. ஒரு கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு இந்தோனேஷியா சென்றிருந்த போது சுனாமியில் அவளது பெற்றோரை பறிகொடுத்து இவள் மட்டும் பிழைத்திருந்தாள். அவளது ஒரே சொந்தமான சித்தப்பா கலிபோர்னியாவில் ஒரு தேவாலயத்தில் பாஸ்டராக இருந்ததால் அவருடன் அமெரிக்கா வாசம் என்றானது. கடுமையான டிப்ரெஷனுக்கு ஆளாகி அதில் இருந்து மீண்டு அதையே தனது படிப்பாக மாற்றிக்கொண்டு அதில் PhD செய்யும் அளவுக்கு அவள் தன்னை வளர்த்து கொண்டிருந்த போதிலும் பாசத்திற்கு மிகவும் ஏங்கி போயிருந்தாள். ஹர்ஷாவின் ரிங்டோனாக இளைய நிலா பாடலை கேட்டதும் அவளை அறியாமலேயே அவன் அவளுக்கு சொந்தமாகி போயிருந்தான். அது அவளது தந்தை அவளுக்காக பாடிய தாலாட்டு அல்லவா? எதிர்முனையில் யார் பேசியது என்று போர்விக்கு தெரியவில்லை. ஆனால் ஹர்ஷாவின் முகம் சந்தோஷமாய் மலர்வதை பார்த்தவள் அவனுக்கு பிரியமான யாரோ என்று யோகித்தாள். ஏனோ அந்த முகம் தெரியாத நபருடனும் ஒருவித சொந்தம் ஏற்படுவதை உணர்ந்தாள். அந்த சொந்தத்தை உறுதி செய்வது போல ஹர்ஷாவின் இதழ்கள் முத்தான மொழிகளை உதிர்த்தன. நம்ம குட்டி பொண்ணு பூர்விதான் ஹனி. இனம் மதம் அனைத்தையும் கடந்து உலகம் முழுவதும் இயேசுபிரானின் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த வேளை ஜன்னல் வழியே பனி படர்ந்த வெளியை வெறித்து கொண்டிருந்தாள் போர்வி. சில வருடங்களுக்கு முன் தனது பெற்றோரிடம் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய நினைவுகள் அவள் விழிகளை நனைத்து கொண்டிருந்தன. கலிபோர்னியாவில் அவளது சித்தப்பா பாஸ்டராக இருந்த தேவாலயத்தின் அருகிலேயே வயது முதிர்ந்தோருக்கான காப்பகம் ஒன்று இருந்தது. அவள் அடிக்கடி அங்கு சென்று பணிவிடைகள் செய்து வந்தாள். கிறிஸ்துமஸ் அன்று முழு நேரமும் அந்த காப்பகத்திலேயே முதியோருக்கு சேவை புரிவாள். பெற்றோரை இழந்த பின் ஆழமான மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருந்தபோது அந்த காப்பகத்தில் இருந்த பெரியவர்கள்தான் ஒரு வகையில் அதிலிருந்து அவளை மீட்டு கொண்டு வந்தது எனலாம். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? உண்மைதான். இந்த கீதா சாரத்தை உள்வாங்கிக் கொண்டு விட்டால் அனைவரும் ஞானிகள் ஆகிவிடுவோமே. ஆனால் நாம் மனிதர்கள், உணர்ச்சிகளில் சுழலும் மனிதர்கள். அந்த உணர்ச்சிகள் நம் கட்டுப்பாட்டை மீறி நம்மை ஆட்டிவிக்குமேயானால் சுழலில் சிக்கி மூழ்கி விடுவோம். அப்படித்தான் வேதனை சுழலில் சிக்கி மூழ்கி கொண்டிருந்தாள் போர்வி. அவள் உலகம் ஸ்தம்பித்து போனது. அவள் நாள் முழுவதும் அஸ்தமனம் என்றானது. இன்னும் எத்தனை நாள்தான் இப்படி வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாய்? உனக்காவது நான் இருக்கிறேன். அதே சுனாமியில் இன்னும் எத்தனை சிறு சிறு குழந்தைகள் அவரவர் பெற்றோரை இழந்திருப்பர். அவர்கள் கஷ்டத்தை விட உன் கஷ்டம் பெரியதல்லவே. சித்தப்பாவின் ஆறுதலும் அறிவுரையும் அவளிடம் எந்தவித நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. மாறாக எதிர்வினையாக அமைந்து போனது. கஷ்டத்தில் சிறியது பெரியது என்ற அளவு இருக்கிறதா என்ன? என் இழப்பு, என் ரணம், என் வலி என்று மென்மேலும் ஆழ்குழியில் அமிழ்ந்து போனாள். ஒவ்வொரு இழப்பும் மதிப்புடையதுதான். ஆனால் அந்த இழப்பை எண்ணி நம்மை நாமே அழித்து கொண்டால் அது அந்த மதிப்பை இழிவு செய்வதாகாதா? அப்போது போர்விக்கு அது புரியவில்லை. எவ்ரி ஒன் ஹாஸ் அ ஸ்டோரி டு டெல். ஒவ்வொருவரிடமும் சொல்ல ஒரு கதை உண்டு. என் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அந்த முதியோர் காப்பகத்தில் அப்படி நிறைய கதைகளை கேட்டாள். சில கதைகள் இருளுக்கு பின் விடியல் வரும் என்று அவளுக்கு சொல்லின. சில கதைகள் எவ்வளவு ஆழமான படுகொடியில் இருந்தும் சுய முயற்சியாலும் நல்லோர் உதவியாலும் மீண்டு வந்து விடலாம் என்று உணர்த்தின. எந்த வெற்றிடத்தையும் தூய அன்பினால் நிரப்பிவிட முடியும் என்ற எல்லா கதைகளும் அவளுக்கு விளங்க வைத்தன. தேகத்தால் மரணித்த பெற்றோருடன்
மனதால் மரித்து போயிருந்தவள் உயிர் தெழுந்தாள். பெற்றோரையும் உணர்வாய் உயிர்ப்பித்தாள். இதையெல்லாம் ஓர் நாள் இரவில் மேஜிக் போல நடந்துவிடவில்லை. நீண்ட காலம் தேவைப்பட்டது. மனம் ஒரு குரங்கு என்று யார் சொன்னார்களோ மிக சரியாகவே சொல்லியிருக்கிறார்கள். பல சமயங்களில் அறிவு எத்தனை முயற்சிகளை செய்தாலும் மனமானது குரங்கைப் போல துக்கத்தை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருந்தது. மனக்குரங்கினை அறிவின் ஆணைப்படி நடக்க பழகினாள். அவள் பல நேரங்களில் நினைவுகளின் தாக்கத்தில் கட்டுண்டு போவாள்தான். அவள் விழிகள் குளமாகி சில சமயம் நதியாகவும் ஆகிவிடும்தான். ஆனால் அதில் மூழ்கி விடாமல் இருக்கும் தெளிவான சமநிலையை பெற்றிருந்தாள். பூர்வி மனநலத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு படித்தாள். டோபமின், செரட்டோனின், நார் எபினெப்ரின் இவற்றின் சிநேகிதத்தை சம்பாதித்து கொண்டாள். இவையெல்லாம் நமது மூளையில் சுரக்கும் ரசாயனங்கள். மனநலத்தை குணப்படுத்த எண்ணற்ற மருந்துகள் உள்ளனதாம். ஆனால் அவை நிறைய பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தின. அப்போதுதான் இசைக்கு இருக்கும் மகத்துவத்தை அறிந்தாள். அதுவரை இசை என்று அவள் அறிந்தது தமிழ் திரை இசை பாடல்கள்தான். அவளது தந்தைக்கு பிடித்தமான பாடல்களின் தொகுப்புதான் அவளுக்கு பரிச்சயம். மனநல மருத்துவம் படித்து கொண்டிருந்த போது இசையை பற்றி மேலும் கற்றாள். கேன்சரால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் வலியை இசை பெரும் அளவு குறைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதை முதல் ப்ராஜெக்டாக செய்தாள். இது குறித்த ஏற்கனவே பல ஆய்வுகள் இருப்பதால் தனது PhDக்கு என்ன ப்ராஜெக்ட் எடுப்பது என்பது குறித்து தீவிரமாக சிந்தித்து தற்போதைய ப்ராஜெக்டான இதயங்களை குணமாக்கும் இசையை தேர்ந்தெடுத்தாள். அவள் அங்கு சேர்ந்து 3 வாரங்களுக்கு மேல் ஆனது. இந்த 3 வாரங்களில் அவள் ஹர்ஷாவிடம் பேசியதை விட ஹரணியிடம் பேசியதுதான் அதிகம். அவளது ப்ராஜெக்டுக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கினாள் ஹரிணி. பூர்வி இதய அறுவை சிகிச்சை முடிந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகளின் படுக்கைகளுக்கு அருகில் மனதிற்கு இதம் தரும் மிதமான இசையை தவழவிட்டு அந்த இசையானது அவர்களின் இதயத்தை எவ்வாறு சமநிலைப்படுத்தி பலப்படுத்த உதவுகிறது என்பதை ஆராய்ந்தாள். பொதுவாக சர்ஜரிக்கு முன் நோயாளிகளுக்கு பயமும் படபடப்பும் அதிகம் இருக்கும். சிலருக்கு அறுவை அரங்கிற்குள் வந்ததும் இதய துடிப்பும் இரத்த அழுத்தமும் மிக அதிகமாக எகிறிவிடும். அந்த நிலையில் மயக்க மருந்து தருவதிலும் அறுவை சிகிச்சை செய்வதிலும் மிகுந்த சிக்கல்களும் சிரமங்களும் உண்டாகும். எவ்வளவுதான் சிறப்பாக அறுவை சிகிச்சை நடைபெற்றாலும் நோயாளிகளின் மனநிலை சீராக இல்லாவிட்டால் எந்த சிகிச்சையும் பலன் அளிக்காது. நீ ஏன் ஆபரேஷன் நடக்கும் முன்பிருந்தே உன் ப்ராஜெக்டை தொடங்கக்கூடாது? ஹரிணி பூர்விக்கு ஆலோசனை சொன்னாள். இது குறித்து அவள் ஹர்ஷாவிடம் தெரிவித்தாள். அனஸ்தீஷியா சீஃப் கிட்ட பேசிப்பாரு பூர்வி. ஆபரேஷன் தியேட்டரின் பொறுப்பு அவரிடம்தான் உள்ளது. ஹர்ஷா பூர்வியிடம் சொன்னான். அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்ததால் பூர்வியால் ஹரணியின் ஆலோசனையை செயல்படுத்த முடியாமல் போனது. அக்கா, நீங்க இங்க வந்துடுங்க. அண்ணா செய்யும் சர்ஜரிக்கெல்லாம் அனஸ்தடிஸ்டா இருங்க. நாம ப்ராஜெக்ட் செய்திடலாம். பூர்வி எந்த நேரத்தில் அதை சொன்னாலோ அப்போது அது சாத்தியம் இல்லை என்று சொன்ன ஹரணிக்கு தெரிந்திருக்கவில்லை அதுதான் சரித்திரமாக போகிறது என்று. அந்த 3 வாரங்களில் பூர்விக்கு மூச்சு முட்டியது. அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. இதய அறுவை சிகிச்சை முடிந்த நோயாளிகளின் இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், இதயத்தின் பலம் இப்படி நொடிக்கொரு தரம் மாறும் என்று. இங்கு ஐசியூவில் வேலை செய்யும் நர்ஸ் டாக்டர் எல்லாம் தெய்வம் அண்ணா, ஹர்ஷாவிடம் சொல்லி கொண்டிருந்தாள். இதற்கே நீ இப்படி சொன்னா இந்தியா போய் பார்த்தா என்ன சொல்வ? ஹர்ஷா சொல்ல, எனக்கு புரியல அண்ணா என்றாள். உன் அக்கா கிட்ட கேளு, கதையா சொல்வா. சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே சென்றான். ஹரணி பூர்வி இருவரும் அறிமுகமாகி 3 வாரம்தான் ஆகியிருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது கூட இல்லை. போனில் பேசினாலும் மணிக்கணக்கில் எல்லாம் பேசியது இல்லை. ஆனாலும் அவர்களிடையே ஒரு ஆழமான பந்தம் உருவாகிவிட்டிருந்தது. நமது வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். ஆனால் ஒரு சிலருடன் மட்டும் எப்படி சட்டென ஒரு பந்தம் தீப்பொறி போல பற்றி கொள்கிறது. சிலர் பூர்வ ஜென்ம வாசனை என்பர், சிலர் ஒரே எண்ண அலைவரிசை என்பர். ஆனால் இன்றளவும் தெளிவான விடை ஒன்று இல்லை. அப்படி இன்னொரு ஆழமான பந்தம் ஹரணிக்கு ஏற்பட்டது. அவள் வாழ்விலேயே முதன்முறையாக அவளிடம் ஐ லவ் யூ சொன்னவரிடம். தமிழில் அன்பு, நேசம், பாசம், காதல் என்று நம் உணர்வுகளை குறிக்க வெவ்வேறு சொற்கள் உள்ளன. ஆனால் அந்த சிறப்பு ஆங்கிலத்தில் இல்லை. லவ் என்ற ஒரு சொல்லில் அனைத்தும் அடக்கம். அன்று ஹரணி இரவு நேர பணியில் இருந்தாள். மயக்கவியல் மேற்படிப்பில் மகப்பேறு நலப்பிரிவில் அவளுக்கு போஸ்டிங். ஹரணி, சோ டயரிங் டே ஃபார் யூ. போய் ஏதாச்சும் சாப்பிடு.
இன்னைக்கு ஹாலிடே வேற. நீயும் காலையில இருந்து தனியா ஒரு நிமிஷம் கூட உட்காராம வேலை செய்துட்டு இருக்க. மகப்பேறு மருத்துவத்தில் முதுகலை பயிற்சி மேற்கொள்ளும் லீனா சொல்லவும், ஹரிணி அந்த டெலிவரி வார்டில் இருந்து கிளம்ப எத்தனித்தாள். அப்போதுதான் அந்த அலறல் சத்தம் கேட்டது. ப்ளீஸ் டாக்டர், எனக்கு சிசேரியன் செய்திடுங்க. என்னால முடியாது. அவரும் என் பக்கத்துல இல்ல. டெலிவரி பெட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு பெண் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். சொன்ன கேளுங்க. உங்களுக்கு நார்மலாகவே ஆரோக்கியமா குழந்தை பிறக்க இருக்கிறது. சிசேரியன் தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு இப்போது செய்யவும் முடியாது. குழந்தையின் தலை கீழே இறங்கிவிட்டது. முதல் டெலிவரி என்பதால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். எல்லாமே நார்மல் தான். ப்ளீஸ், அந்த பெண்ணிற்கு புரிய வைக்க முயற்சி செய்தாள் லீனா. அம்மா, நீங்களாவது சொல்லி புரிய வைங்க, அப்பெண்ணின் தாயிடம் கூறினாள் லீனா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். மாப்பிள்ளையும் வெளிநாட்டில் இருக்காங்க. டெலிவரிக்கு வந்துடுறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்படி 20 நாள் முன்னாடியே வலி வந்துடுச்சு. எங்கள் டாக்டர் வேற ஊரில் இல்லை. அதான் இங்கே பக்கத்தில் அழைச்சிக்கிட்டு வந்தேன். மகளின் வலியில் அவர் துடித்தார். இவங்க டேட் தப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸ்கேன் செய்யும் போதும் கூட குறைய ஓரிரு வாரம் கணக்கு வைத்துத்தான் சொல்வாங்க. குழந்தை ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. அதனால ஒரு பயமும் இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க லீனா. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் படுக்கையில் இருந்து கீழே இறங்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அந்த பெண். டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. மயக்க மருந்து கொடுத்துடுங்க ப்ளீஸ் என்று அப்பெண் மீண்டும் கெஞ்ச அவளது போன் ஒலித்தது. ஆஸ்திரேலியாவில் இருந்து அவளது கணவன்தான் போன் செய்திருந்தான். லீனா அவரிடம் நிலைமையை எடுத்து கூறிக்கொண்டிருந்தாள். அவர் அச்சமயம் ஏர்போர்ட் அடைந்திருந்தார். அவரது விமானம் புறப்பட இன்னும் 4 மணி நேரம் இருந்தது. டாக்டர், சிசேரியன் செய்திட முடியாதா? நான் கிளம்பும் முன் குழந்தை பிறந்துட்டா எனக்கு நிம்மதி. அவரும் உடன் சேர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். அங்கு மூத்த மகப்பேறு மருத்துவரும் வந்து விட்டிருந்தார். அவர் சற்றே கண்டிப்பானவர். இங்க பாருங்க சார், குழந்தை பிறப்பு இயற்கையானது. குழந்தையை சுமக்கும் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் இல்லை. நீங்க அவங்களை நோயாளி ஆக்கிவிட சொல்றீங்க. அனஸ்தடிஸ்ட் மயக்க மருந்து தரவும் சம்மதிக்க மாட்டார்கள் என்று தனி அறைக்கு சென்று அவளது கணவரிடம் போனில் எடுத்துரைத்தார். அவர் அனஸ்தடிஸ்டிடம் பேச வேண்டும் என்று சொல்ல ஹரிணி போனை வாங்கி பேசினாள். டாக்டர், என் ஒய்ஃப் வலி தாங்க மாட்டா. ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க. நாங்கள் சிசேரியன் தான் செய்ய ஆலோசிச்சிருக்கோம். இப்படி வலி வந்துடும்னு எதிர்பார்க்கலை. அவரது பதட்டத்தை ஹரிணி உணர்ந்தாள். வலிதான் பிரச்சனை என்றால் அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீங்க விமானம் ஏறும் முன் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைத்திடும் என்று அவருக்கு தைரியம் சொல்லி மகப்பேறு மருத்துவரிடம் கலந்தாலோசித்தாள். எபிடியூரல் பற்றி அந்த பெண்ணிடமும் அவள் கணவன் மற்றும் தாயிடமும் விபரமாக எடுத்து சொல்லி அதில் இருக்கும் ரிஸ்க் குறித்தும் எடுத்துரைத்து சம்மதம் பெற்று அந்த பெண்ணின் முதுகுத்தண்டில் ஊசி மூலம் மருந்தை செலுத்தினாள். எக்ஸலண்ட் ஹரிணி. மூத்த மகப்பேறு மருத்துவரும் சரி, மற்ற பயிற்சி மருத்துவர்களும் சரி அவளை பாராட்டினார்கள். முதுகில் ஊசி வலிக்குமா டாக்டர் என்று அழுத அந்த பெண் ஒரு நிமிடம் திகைத்தாள். எதற்கு எல்லோரும் எக்ஸலண்ட் என்று கூறுகிறார்கள் என விழித்தாள். அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது ஹரிணி ஊசி மூலம் மருந்தை செலுத்தி விட்டிருந்தாள் என. இவ்வளவு பெரிய ஊசியை எப்படி டாக்டர் வலியே தெரியாம போட்டீங்க? அந்த ஊசியின் அளவை பார்த்து முதலில் மிரண்டு பின் ஆச்சரியம் கொண்டாள். உங்களுக்கு வலி இல்லாமல் செய்வதுதான் என் பணி. அதை நான் செய்து விட்டேன். பட் நீங்க இப்போ முழு ஒத்துழைப்பு தரணும். நானும் உங்க கூடவே இருப்பேன், ஹரிணி சிரித்த முகமாய் சொல்ல அப்பெண்ணின் முகமும் கண்ணாடி போல அச்சிரிப்பை பிரதிபலித்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் எல்லாம் அழகான பெண் குழந்தைக்கு தாயானாள் அப்பெண். குழந்தையை அப்பெண்ணிடம் லீனா கொடுக்க ஒரு கரத்தால் குழந்தையின் விரலை பற்றி கொண்டு இன்னொரு கரத்தில் ஹரிணியின் கையை பற்றி கொண்டு சொன்னாள், ஐ லவ் யூ டாக்டர். மறுநாள் மதியம் டியூட்டி முடிந்து செல்லும் முன் தனக்கு ஐ லவ் யூ சொன்ன தாராவையும் அவளது குட்டி தேவதையையும் பார்த்து வரலாம் என்று அவள் இருந்த வார்டுக்கு சென்றாள் ஹரிணி. அங்கே அவள் கணவனுடனும் குழந்தையுடனும் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தாள் தாரா. நான் தாராவின் ஹஸ்பண்ட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஹரிணிக்கு நன்றி தெரிவித்தான். டாக்டர், நீங்க நைட் டியூட்டியில இருந்தீங்க, இப்பவும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? ஆச்சரியமாய் கேட்டாள் தாரா. இப்பதான் டியூட்டி முடிந்து வீட்டுக்கு கிளம்புறேன், ஹரிணி சொல்ல தாரா மணியை பார்த்தாள். உங்களுக்கு எத்தனை மணி நேரம் டியூட்டி டாக்டர்? 24 மணி நேர டியூட்டி என்ற கணக்கு. ஆனால் அப்படி நேரம் பார்த்து எல்லாம் கிளம்ப முடியாது. இன்று ஆபரேஷன் லிஸ்ட் குறைவு. அதனால் 30 மணி நேரம்தான் டியூட்டி பார்த்திருக்கிறேன். சமயத்தில் கூடுதலாக 4-5 மணி நேரம் பார்க்க வேண்டியிருக்கும். சிரித்து கொண்டே சொன்னாள். 24 மணி நேர டியூட்டியா?
30 மணி நேரம் பார்த்தேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. தூங்கவே மாட்டீங்களா டாக்டர்? அப்போ சாப்பாடு எல்லாம்? உங்க வீடு எங்க டாக்டர்? தாரா கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். நான் ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். சாப்பாடா? அது சாதாரண நாட்களிலேயே கஷ்டம். டியூட்டியின் போது அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இங்க எந்த நேரமும் நல்ல டீ கிடைக்கும். பார்லேஜி பிஸ்கட் கிடைக்கும். பல டாக்டர்ஸ், குறிப்பா பயிற்சியில் இருப்பவர்களுக்கு அதுதான் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. ஹரிணி சொல்ல தாராவின் முகத்தில் கவலைக்குறி. நீங்க ஏன் ஃபீல் செய்யறீங்க தாரா? இது நான் தேர்ந்தெடுத்த பணி. சாப்பாடு, தூக்கம் துறந்து, கால நேரம் கடந்து, வீக்கெண்ட் பண்டிகை எல்லாம் மறந்துதான் எங்களோட வேலை. ஹரணி சொல்ல தாரா இடம் வலமாக தலையசைத்தாள். இல்ல டாக்டர், இது நியாயமே இல்ல. இன்னொரு நாள் நாம இதை பத்தி பேசலாம். இப்போ உங்க இளவரசிக்கான நேரம். ஹாப்பியா இருங்க சொல்லிவிட்டு விடை பெற்றாள் ஹரிணி. என்ன பெண் இவள்? பார்த்து ஒரு நாள் கூட ஆகவில்லை. எப்படி என்மேல் இவ்வளவு அன்பும் அக்கறையும் கொண்டு விட்டாள்? தாராவை எண்ணி வியந்தாள். அதே நேரம் நியாயம் இல்லை என்று அவள் சொன்னது ஹரிணியின் மனதில் ரீங்காரமிட்டது. உண்மைதானே? மற்ற எந்த பணியிலும் வேலை நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் மனிதனுக்கு நாள் ஒன்றிற்கு 8 மணி நேர தூக்கம் அவசியம் என்ற ஆலோசனை கூறும் மருத்துவர்களுக்கோ அந்த தூக்கம்தான் தொலை தூரம் என்றாகி போகிறது. ஒரு வாரம் முன்பு முரளியை சந்தித்து பேசியதையும் அசை போட்டாள். ஹரிணி அவனிடம் நலம் விசாரித்து முதுகலை படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை எழுதினானா என்று கேட்டாள். 2 ஷிஃப்ட் பார்க்கிறேன் ஹரிணி. அப்படியும் சம்பளம் குறைவாத்தான் கிடைக்கிறது. இதுல பிஜிக்கு எங்கிருந்து படிக்க? அப்படியே சேர்ந்தாலும் அதில் கிடைக்கும் ஸ்டைஃபன் வைத்து எப்படி சமாளிக்க? டிஎன்பிஎஸ்சி பிஎஸ் டிஎன்பிஎஸ்சியும் இப்போதைக்கு இல்லையாம். பையன் டாக்டருக்கு படிச்சுட்டான். இனி நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும்னு என் அம்மா அப்பா எதிர்பார்த்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. முரளி சொல்ல அவனை என்ன சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் விழித்தாள். அவளும் முரளியைப் போல பல ஷிஃப்ட் செய்து கொண்டு இருந்திருப்பாள். சுகீர்த்தி படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்து விட்டிருந்தாள். பிரீத்தி, வரூதினி இருவருமே பகுதி நேர வேலையை எடுத்து செய்தார்கள். அதனால் பெற்றோரை ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டு அவளால் பிஜி செய்ய முடிந்தது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருந்த காலகட்டம். உலகமயமாக்கல் என்ற தத்துவம் விலைவாசியையும் பணவீக்கத்தையும் அல்லவா உடன் அழைத்து கொண்டு வந்தது. சூப்பர் மார்க்கெட், வெளிநாட்டு பிராண்டட் கடைகள் என்று சிறு நகரங்கள் வரை வேகமாய் பரவ, அதற்கு மீடியாக்களும் விளம்பரங்கள் மூலம் தூபம் போட, மக்களும் அந்த மோகத்தில் மூழ்கி இருக்க, விவசாயிகளும் நெசவாளர்களும் சிறு தொழில் வணிகர்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் என்றால், மருத்துவத் துறையிலும் தான் எத்தனை எத்தனை மாற்றங்கள். எம்பிபிஎஸ் முடித்ததும் ஹரிணி முதலில் சென்று ஆசி பெற்றது அவளது ஊரில் பல வருடங்களாக மருத்துவ சேவை புரிந்து வந்த டாக்டர் மாமாவிடம்தான். அந்த சிறிய ஊரில் 2 மாடிகளை கொண்ட டாக்டர் வீடு கம்பீரமாக நின்றது. கீழே கிளினிக், மேலே வீடு என்று இருக்க ஒரு பிரீமியர் பத்மினி மேலும் அழகு சேர்த்தது. அந்த ஊரில் ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் எல்லோரும் எந்த வேற்றுமையும் இன்றி அமர்ந்திருக்கும் ஒரே இடம் அந்த கிளினிக் வராண்டாவில் தான். மிகவும் எமர்ஜென்சி, இல்லையெனில் முதலில் குழந்தைகள், பின்பு முதியவர்கள், அதன் பின் மற்றவர்கள் என்று பார்க்கும் வரிசை முறையை ஏற்படுத்தி இருந்தார் டாக்டர். பண்ணையாரும் சரி, அவரிடம் கை கட்டி வேலை செய்யும் கூலி தொழிலாளியும் சரி, அங்கே சமநிலைதான். விவசாயமும் சிறு வணிகமுமே பிரதானமாக இருந்த ஊரில் சுத்தமான காற்றும் நீரும் உணவும் தாராளமாய் கிடைக்க மக்கள் ஆரோக்கியமாகவே இருந்தனர். சிறு சிறு உடல் உபாதைகளுக்கு டாக்டரே மருந்தை காகிதத்தில் மடித்து கொடுத்து விடுவார். அவருக்கு உதவியாக இருந்த நர்ஸ் ஏதேனும் சந்தேகம் என்றால் விளக்கி சொல்வார். எவருக்கேனும் பெரிய மருத்துவ உதவி தேவைப்படின் டாக்டர் அருகில் இருந்த டவுனில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு செல்லும்படி பரிந்துரை செய்து கடிதம் எழுதி கொடுப்பார். ஒரு சில அவசர சூழல்களில் தனது பிரீமியர் பத்மினி காரையே ஆம்புலன்ஸாக மாற்றி நோயாளிகளை பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார். காசு கொடுக்காம வைத்தியம் பார்த்து கொண்டா குணமாகாது டாக்டர் ஐயா. உடம்பு சுகம் இல்லாததால சந்தைக்கும் போகலை, வியாபாரம் ஆகல. இதை வச்சுக்கோங்க, மறுக்காதீங்க என ஃபீஸாக ஒரு பை நிறைய வேர்க்கடலைகளை நிரப்பி கொடுத்தனர். டாக்டர் அம்மா, கரும்பு அறுத்தோம், கோயிலுக்கு படைச்சிட்டு உங்களுக்கும் 2 எடுத்து வந்தோம் என்று அவரின் மனைவியிடம் கொடுத்து மரியாதை செலுத்தினர் மக்கள். அந்த மதிப்பையும் மரியாதையையும் நம்பிக்கையையும் தன்னுடைய நற்குணத்தால், கனிவால், சேவை மனப்பான்மையால் மக்களிடம் சம்பாதித்திருந்தார் டாக்டர்.
மருத்துவம் படிக்க இடம் கிடைத்ததும் டாக்டர் மாமா போல் தானும் இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டாள் ஹரிணி. டிகிரி வாங்கியதும் அவரிடம் ஆசி பெற சென்றாள். இப்போ இருக்கும் காலகட்டத்தில் எம்பிபிஎஸ் மட்டும் போதாது ஹரிணி. மேற்கொண்டு பிஜி படித்து அதற்கும் மேல் ஸ்பெஷலைஸ் செய்து ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. மக்கள் எல்லோரும் இப்போது ஸ்பெஷலிஸ்டை தேடித்தான் போறாங்க. எப்படி விவசாய நிலங்களை எல்லாம் ரியல் எஸ்டேட் ஆக்கி அரிசியிலும் பிராண்டை கொண்டு வந்து இறக்குமதி செய்து விட்டார்களோ அதே மாதிரி சிறு கிளினிக்குகளை எல்லாம் பெரிய கார்ப்பரேட்கள் கபளீகரம் செய்துவிடும். அவர் சொல்ல அப்போது ஹரணிக்கு புரியவில்லை. ஆனால் கடந்த 3 வருடங்களில் நித்தம் நிறம் மாறிக்கொண்டிருக்கும் நிலையை கண்டு மிகவும் கவலைக்குள்ளாகி போவாள். அவளைப் போல சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சேவை என்ற லட்சியத்தோடு மருத்துவ கல்லூரியில் நுழைந்தவர்கள் ஏராளம். ஆனால் பலர் நிதர்சனத்தின் ஓட்டத்தில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி விடுகின்றனர். முன்பு மக்களிடம் பிரிவினையின் காரணிகளாக ஜாதி மதம் போன்றவைதான் பிரதானமாக இருந்து வந்தன. இன்று பணம்தான் மக்களிடம் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஏற்றத்தாழ்வை சமன்படுத்த எப்படியும் பணத்தை சம்பாதித்துவிடும் நோக்கத்தில் தனி மனித ஒழுக்கமும் நற்சிந்தனைகளும் சிதைந்து போய் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பின்னடைவு. வளமான நாடு என்பது வெறும் பொருள் கொண்டு நிர்ணயம் செய்வதா? மனவளம், உடல் வளம், சிந்தனை வளம் இவையெல்லாம் முக்கியமல்லவா? முரளிக்கு தன் ஊரிலேயே கிளினிக் வைத்து மக்களுக்கு பணி செய்ய ஆசை. அவனைப் போல இன்னும் பலர். ஆனால் எல்லோருக்கும் குடும்பம் இருந்தது, கடமைகள் இருந்தன. பொருளை ஈட்ட வேண்டிய கட்டாயம் அவர்களின் லட்சியத்தை குலைத்தன. அப்போது ஹர்ஷவர்தன் போன்ற ராஜகுமாரர்கள்தான் தங்களது கனவினை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? முரளி போன்றோருக்கு அது என்றும் கானல் நீராகி விடுமா? கல்வி, மருத்துவம் எந்த 2 துறையும் என்றுமே வியாபாரம் ஆகிவிடக் கூடாதோ அந்த வலையில் அவை வீழ்ந்துவிட்டன. அந்த வலையில் சிக்காமல் தங்கள் கொள்கையில் பிடிவாதமாய் சேவைதான் பிரதானமாய் சுறாக்கள் போல மன வலிமை வாய்த்தவர்கள் சிலரே. பலர் சிறு சிறு மீன்களாக தத்தளித்து வலையில் சிக்கி கண்ணாடி கூண்டினில் அடைந்து போகிறார்கள். இந்த கேள்விக்கு விடை எப்போது கிடைக்கும் என்று யோசித்தபடியே ஹர்ஷாவிடம் பேசலாமா என்று மணியை பார்த்தாள் ஹரிணி. அதே நேரம் ஸ்வாதிகா தனது அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். கோபம், ஏமாற்றம் எல்லாம் அவளது தூக்கத்தை விரட்டி அடித்து விட்டிருந்தன. ஷாசா, கிறிஸ்துமஸ் வெக்கேஷனுக்கு எங்கே போகலாம்? நியூயார்க், நயாக்ரா எல்லாம் ஒரே பனி. லாஸ் ஏஞ்சல்ஸ், வேகாஸ் எல்லாம் போகலாமா? புளோரிடா போகலாம். மியாமிக்கு அவளும் ஏதேதோ பிளான் செய்தாள். எனக்கு ஐடியா இல்லை ஸ்வாதி. யாரோட போற? ஃப்ரெண்ட்ஸ் கூடவா? ஜஸ்வந்த் அங்கிள் கிட்ட சொல்லு, அரேஞ்ச்மெண்ட் செய்து தருவார். சரி, அப்புறம் பேசலாமா? பேஷன்ஸ் பார்க்க போகணும். போனை கட் செய்தான் ஹர்ஷா. அவளும் அங்கே படிக்க வந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டிருந்தன. ஆனால் இதுவரை ஹர்ஷாவை அவள் சந்திக்கவே இல்லை. எப்படியாவது இந்த கிறிஸ்துமஸ் வெக்கேஷனை அவனோடு சேர்ந்து செலவிடலாம் என்று நினைத்திருந்தாள். அதுவும் நிறைவேறவில்லை. அவளது நண்பர்கள் எல்லாம் வெக்கேஷன் சென்றுவிட இவளுக்கு செல்ல மனம் இல்லாததால் அவளது பிளாட்டிலேயே தங்கிவிட்டிருந்தாள். நிலை கொள்ளாமல் தவித்தவள் ஹரிணிக்கு போன் செய்தாள். நல விசாரிப்புகளுக்கு பின் ஹரிணியிடம் கொட்டி தீர்த்தாள். ஹரிணி அவளுக்கு புரிய வைத்தாள். அவனது பணி, அதன் முக்கியத்துவம் அனைத்தையும் ஸ்வாதிக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவள் மனதின் ஏக்கம் அவளை வாட்டியது. இடையே ஸ்வாதிகாவின் தந்தை அவளது திருமணம் குறித்து அவளிடம் ஆலோசித்தார். எதுவானாலும் தனது படிப்பு முடிந்ததும் அங்கே வந்து பேசிக்கொள்ளலாம் என்று மறுத்துவிட்டிருந்தாள். மாதங்கள் எந்தவித மாற்றங்களும் இன்றி உருண்டோட அவளது படிப்பு முடிந்து அவள் இந்தியா திரும்பியிருந்தாள். அந்த 2 வருடங்களில் ஒரே ஒரு முறைதான் அவளால் ஹர்ஷாவை சந்திக்க முடிந்தது. அந்த சந்திப்பிற்கு பின் அவள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். ஹர்ஷா அவளிடம் மிகவும் பிரியமாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் அவனது பணியை மிகவும் அதிகமாக விரும்பியதை ஸ்வாதிகா உணர்ந்தாள். ஹர்ஷாவை அவள் மிகவும் நேசித்தாள். ஆனால் அவளது நேசம் எந்த வகையிலும் அவனது மருத்துவ பணிக்கு இடையூறு ஆகிவிடக் கூடாது என்று முடிவு செய்தாள். இந்த 2 வருடங்களில் சில கான்ஃபரன்ஸ் கால்கள் மூலம் ஹரிணிக்கும் ஹர்ஷாவுக்கும் இடையே இருந்த அன்பையும் புரிதலையும், பணிமேல் இருவருக்கும் இருந்த ஒரே மாதிரி பிடிப்பையும் உணர்ந்தவள் அவர்கள் இருவரும் இணைவதே சரி என்ற முடிவுக்கு வந்தாள். நாம் முடிவு செய்வதெல்லாம் நடந்துவிட்டால் இயற்கைக்கு என்ன வேலை? அப்போது ஹரிணியிடம் இருந்து அவளுக்கு போன் கால் வந்தது. பூர்வி மிகுந்த உற்சாகமாக இருந்தாள். அவளது PhD ப்ராஜெக்டை வெற்றிகரமாக செய்து முடித்ததை காட்டிலும் அவள் இந்தியா செல்லவிருப்பது குறித்து
மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாள். எத்தனையோ தலைமுறைக்கு முன் புலம் பெயர்ந்து வந்துவிட்ட போதும் பூர்வீகத்தை காணப்போகும் ஆவல், மேலும் அவள் எந்த காரணத்திற்காக செல்கிறாளோ அது மேலும் மகிழ்ச்சியை தந்தது. பூர்வி, என்னை கடுப்பேத்தாத. ஹர்ஷா அவளது ஆட்டம் தாங்க முடியாமல் அலறினான். இதய அறுவை சிகிச்சையில் சிறப்பாக பட்டம் பெற்ற ஹர்ஷா அதே மருத்துவமனையில் பணியில் சேர்ந்திருந்தான். இன்னும் கொஞ்சம் அனுபவம் பெற்று தாயகம் திரும்ப எண்ணி இருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. உலகம் முழுவதும் இதய அறுவை சிகிச்சை துறையில் இருந்த மருத்துவர்கள் ஒரு குழுவை தேர்ந்தெடுத்தனர். அதில் இளம் மருத்துவர்களும் சிறந்த மூத்த மருத்துவர்களும் இடம் பெற்றனர். அவர்கள் உலக மருத்துவ டூர் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். உலகத்தின் தலை சிறந்த ஹார்ட் சென்டர்கள் சென்று அங்கு அவர்கள் மேற்கொள்ளும் சிகிச்சை முறைகளை ஆராய்ந்து கலந்தாலோசித்து பயன்பெறும் ஒரு அரிய வாய்ப்பு. ஹர்ஷாவும் அதில் தேர்வு பெற்றிருந்தான். ஆஸ்திரியா, ஜெர்மனி, வியட்நாம், தென்கொரியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, இந்தியா என பல நாடுகளில் சுற்றுப்பயணம். பூர்வி இந்தியா கிளம்பிய சில நாட்களிலேயே பெர்லினுக்கு விமானம் ஏறினான் ஹர்ஷா. அங்கிருந்து லிப்சிக் என்ற ஊருக்கு செல்ல வேண்டும். அங்குதான் மருத்துவ குழுவின் தொடக்க கான்ஃபரன்ஸ் நடைபெற இருந்தது. அங்கே அவன் அறுவை சிகிச்சை செய்து அதன் முறைகளை அனைவரிடமும் எடுத்துரைக்கவிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.